கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை 7/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்றைய திதி இன்று பிற்பகல் 1:56 வரை நவமி, பின்பு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு மாலை 4:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய சுபயோக சுபதினத்தின் தினசரி ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு நல்ல மன உற்சாகத்தோட, நல்ல வருமானம், நல்ல நிதி நிலைமை இதில் இருப்பீங்க. இன்னைக்கு உத்தியோகஸ்தர்களை விட சுயமாக தொழில் புரிவோர்கள், சின்ன சின்ன கடையிலிருந்து பெரிய பிராண்டட் ஸ்டோர்ஸ் வரைக்கும், இந்த ஹார்ட்வேர்ஸ், ஆட்டோமொபைல், ஸ்டீல் அண்ட் மெஷ், இந்த மாதிரி கம்பி வலை, இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல அதீத வருமானம், இன்றைக்கி நிறைய லாபம் ஈட்டும் பொருள்கள் வியாபாரமாகும். உடல்நிலையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆரோக்கியத்துக்கு குறைபாடு இல்லை. வேறு இன்றைக்கி ஸ்பெஷலாக வான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பொதுவாக இன்றைக்கி நல்ல நிதி நிலைமையோடு கூடிய நல்ல நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். சிக்கனம், எதிலும் சிக்கனம், இதுதான் இன்றைக்கி உங்களுடைய தாரக மந்திரம். உடல்நிலையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மனநிலையிலும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங், எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய பிளான்ஸ், அதெல்லாம் இன்றைக்கே அதோட அடித்தளம்லாம் போட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய தொழில்முறை கூட்டாளிகளோட நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும், மனம் விட்டு பேசுவீங்க, நல்ல விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவீங்க. இன் ஜென்ரல் நல்ல நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அடித்தளம் அமைக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி தொழில் புரிபவர்களுக்கான ஒரு சிறப்பான நாள். எதில் அப்படின்னாக்கா, இந்த எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ சம்பந்தமானது, ரொம்ப நுட்பமான எலக்ட்ரானிக் பொருள்களை வியாபாரம், சர்வீஸ் பண்ணுறது, அதை வாங்கி விற்கிறது, மார்க்கெட்டிங்கில் ப்ரொமோஷனில் இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேட்டட் திங்ஸு இன்க்ளூடிங் வாஷிங் மிஷின், டிவி, அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்புள்ள நாள். உத்தியோகம்னு பார்த்தா இந்த துறையில், இந்த மாதிரி இடங்களில் உத்தியோகம் பார்ப்பவர்கள், டெக்னீஷியன்ஸ்லேருந்து, என்ஜினியர்ஸ்லேருந்து, சேல்ஸ்லேருந்து, அக்கௌண்ட்ஸ்லேருந்து, இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள். நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இன்னத்தையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் நல குறைவு ஏற்படலாம். ஏதோ ஒரு அசதி, எழுந்து போயிட்டு வரும்போது கையில் காலில் இடிச்சுக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். குடும்பம் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. அதையும் தாண்டி நடக்கிறத நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. மன அமைதிக்கோ மன நிம்மதிக்கோ எந்த விதமான குறைபாடும் இல்லை. நல்ல நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி நல்ல நாள். ஆனால் உங்களை நல்லா கடினமாகவும் அதிகமாகவும் உழைக்க வைக்கக்கூடிய ஒரு நாள். டிமாண்டிங்காக இருக்கும் உங்களோட ஜாப். நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை வரும். ஸோ அதையும் சமாளித்து வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் நலன், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அது சப்போர்ட் பண்ணும்.
இருந்து நல்ல ஒரு சேலஞ்சிங் மைண்ட் செட்டோட முடிச்சிருவீங்க. அதற்கு ஏற்ற பலன் கை மேல கிடைக்கும். நல்ல தனபலம் நல்லா இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரியே இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு அடிஷ்னலான வேலை பொறுப்பையும் இன்றைக்கி சுமந்து செய்ய வேண்டி வரும். அதை ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. அதுவும் ரொம்ப ஜெனுயினாக இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் உங்கள்கிட்ட வேலையை கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஜெனுயினான காரணங்களுக்காக நீங்கள் அதிகமான வேலைப்பளுவை ஏற்று செய்ய வேண்டி வரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாப்பாடு, பயணங்கள் அதெல்லாம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி சராசரியான நாள். பெருசாக உங்களை வார்ன் பண்ணுறதுக்கோ இல்லை எச்சரிக்கை கொடுக்கறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி புதுசாக எந்த கான்ட்ராக்ட்லேயும் கையெழுத்து போடாதீங்க. அதாவது இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மூலமாக வேலையை உறுதிப்படுத்தி கொள்ளும் தொழிலில் இருப்பவர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்க தான் சிக்னேட்டரி அத்தாரிட்டி, அவங்க தான் கையெழுத்து போடணுன்னாக்கா ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுடைய லீகல் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வேறு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இது எல்லாத்தையும் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோ பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சேங்ஷன் பண்ணுங்கள், இல்லை கையெழுத்து போடுங்க, அப்ரூவல் பண்ணுங்கள், வாட் எவர் இட் இஸ். சுயமாக தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரியான கான்ட்ராக்டெல்லாம், இந்த கட்டடம் கட்டும் துறையில் இருப்பவர்கள் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுன்ட்டு வேலை செய்கிறது, வியாபாரம், வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பது, இந்த துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி புதுசாக கான்ட்ராக்டை எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இதனால் பின்னாடி வருங்காலங்களில் ஏதாவது லீகல் சிக்கல் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் போட்டு எழுந்திரிச்ச வாட்டி வரக்கூடிய பெருமூச்சு மாதிரி ஒரு ரிலீஃப். சந்திராஷ்டமம்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஜாலியாக எல்லா வேலையும் பண்ணலாம். திரும்ப எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தனவரவு சீராக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி வராது. உடல் உழைப்பும் அதிகமாக இன்றைக்கி தேவைப்படாது. அந்த அளவுக்கு வேலை இருக்காது. அது பாட்டு ஈஸி டே, ஈஸியாக எடுத்துக்குங்க, நல்லா சாப்பிடுங்க. நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறத பற்றி யோசிங்க. இன்றைய நாள் நல்ல நாளாகத்தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் பி ஹாப்பி, சேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைகள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதனால் கவனம் தேவை. எது எதில்? எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் மனக்குழப்பம், டென்ஷன், சினம், வார்த்தைகளை விடுவது. அதை தாண்டி இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு புது எதிரிகளை சம்பாதிச்சு கொள்ளாதீர்கள். ஈவன் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கூட அடுத்தவங்களோட மிஸ்டேக்கில் உங்களை இரிட்டேட் பண்ணி, அவனை திட்டி, அவன் திரும்ப ஆர்கியூ பண்ணி, அதிலிருந்து ஒரு பகைமை உண்டாகும். கடைசியில் பார்த்தா அந்த எதிராளி கொஞ்சம் உங்களை விட பலம் பொருந்தியவனாக இருப்பான். ஏதோ ஒரு அரசியல் பின்புலம், பணம், அல்லது ஈவன் காவல்துறை அதிகாரியாக கூட இருப்பார். ஸோ வார்த்தைகளில் நிதானம் இது பண்ணுங்க. ஏதோ இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சா, சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாயை மூடிட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனத்தில் கொண்டு, மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல், மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கோ அல்லது உணர்ச்சிகளுக்கோ நீங்கள் இறை ஆகாமல் உங்களை பாதுகாத்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். துளாராசி அன்பர்கள், வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்கள், இன்று உங்களுக்கு சாதாரணமான நாள். எல்லா நாளும் அறிந்தான். ஆனால் முக்கியமான விஷயம், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, பழங்கால கடன்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கிட்டு வந்துடுவீங்க. உங்களுடைய ருணம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள். அதனால் மகிழ்ச்சியாக இருங்க. அதற்கான பணம் நீங்கள் எடுத்து வச்சு அது பண்ண முடியலன்னா கூட உங்களுடைய ருண நிவர்த்தி நாள். குடும்பம் நல்லா இருக்குது, சந்தோஷம் நல்லா இருக்குது,
வாழ்க்கை இன்றைக்கி சாதாரணமாக போகும். எதுலேயும் பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிம்மதியாக இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் நாட்டமுடைய அன்பர்கள் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் டே. கோயில், குளம், திருவிழா, ஏதாவது ஒரு விரதத்தை இன்று முதல் ஆரம்பிப்பது, கையில் இந்த காப்பு கயிறு கட்டிக்கிறது, அந்த மாதிரியான இந்த தெய்வம், கலாச்சாரம், வழிபாடு, இந்த மாதிரி மன அமைதியை நீண்ட நாளுக்காக தரக்கூடிய சில விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபடுவீங்க. கோயிலில் ஏதாவது ஒரு கமிட்டி போட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களையும் அதில் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்புகள் தருவாங்க. கோயில், இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ வழிபாடுகள், இல்லை ஏதோ ஒரு யாத்திரை எல்லாருமா குரூப்பாக சேர்ந்து போயிட்டு வர்றது, அதில் உங்களுடைய பலன், உங்களுடைய வேலை, உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய அனுபவம், இதை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு தருவாங்க. நல்ல தைரியமாக ஏற்று பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இது உங்களுடைய குடும்பம் சந்ததி வரைக்கும் இந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும். நல்ல நாள். நிதி நிலைமையில் கவலை இல்லை, சாப்பாட்டில் பிரச்சனை இல்லை, குடும்ப சந்தோஷத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி நல்ல நாள் உங்களுக்கு. ஏன்னா நிதி நிலைமை ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி தன வரவு, அதுவும் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள விட தொழிலில் இருக்கிறவங்க, தொழிலையுமே இந்த மாதிரி கனமான ஆடைகள் தயாரிப்பு, உதாரணத்திற்கு இந்த கம்பளி, பெட்ஷீட்டு, பெரிய பெரிய தரை விரிப்புகள், திரைச்சீலைகள், இந்த மாதிரியெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டமான சிறப்பான நாள். அதுவும் இந்த இன்னொரு துறை என்னன்னாக்கா, இந்த கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டீல் வெல்டிங், கட்டிங், இந்த மாதிரிலாம் பண்ணி கேட்டு, இந்த விண்டோ கிரில்லு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்களுக்கும் நல்ல தொழில் வாய்ப்பு, நல்ல புது ஆர்டர்ஸு, பெரிய பெரிய ஆர்டர்ஸாக வரும். ஆர்டர் வர்றது மட்டும் முக்கியம் இல்லை, உங்களுக்கு அவங்க அட்வான்ஸும் பெருந்தொகை இன்றைக்கி கையில் கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுடைய சொந்த முதலீடு போட்டு சாமான்களை வாங்கணுங்கிற அவசியம் கூட இருக்காது. ஸோ நல்லா உழைச்சி முன்னுக்கு வாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, மன அமைதி நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, குடும்பத்தில் எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் சில கேட்டகிரி, சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு கூட காட்டாமல் அந்த அளவுக்கு ரொம்ப மாடஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் நாள். அவங்களே எதுவும் புதுசாக பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க இன்றைக்கி கிராஸ் பண்ணக்கூடிய சில நிகழ்வுகள் அவர்களுடைய மறைந்து இருக்கக்கூடிய சில திறமைகளை வெளிக்கொண்டு வரும். உதாரணத்திற்கு சில பேர் ரொம்ப நல்லா பாடுவாங்க, அது வெளியில் யாருக்குமே அலுவலகத்தில் கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் அலுவலகத்தில் இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் யாராவது ஒருத்தங்க பாட சொல்லுவாங்க, இவர் பாடினா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரியான சில மறைந்து புதைந்து கிடக்கக்கூடிய திறமைகளை, ஃபைன் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்கனைசேஷன், அப்புறம் சில டெக்னிக்கல் அட்வைசர்ஸ், அதை முன்னாடி நின்று கரெக்டாக பக்குவமாக பண்ணுறது, இன்க்ளூடிங் சமையல், அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல நாள். உங்களுக்கு சமுதாயம் மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளேயே மனைவி கிட்டே இருந்தே உங்களுக்கு, கணவன்கிட்ட இருந்தோ உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். இட் வில் பி அ வெரி ப்ளசண்ட் சர்ப்ரைஸ். இது உங்களுடைய ஒரு மொரால், அதுக்கு ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கும், உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு.
வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்கள் வந்து நல்ல சந்தோஷமா தான் இருப்பீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல, அதுவும் மெயினா இன்னைக்கு பெற்றோர்கள், குழந்தைகளோட இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய முதல் குழந்தையை, குழந்தைன்னு சொல்லும் பொழுது பெண்ணோ, பையனோ, காலேஜோ, திருமணமோ, இல்லை ஈவன் ஒரு 40 வயதை கடந்த மகன், மகள் இந்த மாதிரி இருந்தால் கூட மூத்த குழந்தைகளை பற்றிய ஒரு கவலையான எண்ணங்கள் வந்து போகும். காரணம் இல்லாமல் கவலை இருக்காது. ஸோ ஏதோ ஒரு தகவல் வரும், அதிலிருந்து அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க. அது வந்து மெயினாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு வரலாம். ஸோ அதிலிருந்து உங்களுடைய கவலைகள் ஆரம்பிக்கலாம். என்னோட அட்வைஸ் என்ன? கவலை வந்து எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. முதல்ல தகவல் அந்த மாதிரி வந்தால் அதை உண்மையான உறுதிப்படுத்திக்கங்க. அதுக்கும் அப்புறமாக அது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு நிவர்த்தி என்ன பண்ணணுமோ, அதுக்கு உங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்க. அதனால் எந்த பெரிய பாதிப்போ எதுவும் வந்துடாது. பயப்படாதீங்க. கவலைப்பட்டு உங்களுடைய நிம்மதியை இன்னையிலிருந்து குறைச்சிக்காதீங்க. எல்லாம் நன்றாக நடக்கும். எல்லாம் சரியாகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள்.